மிஸ் கதைக்கிறதுக்குதா ஓகேயா? ஆமாம் சார். இப்ப டைம் அப் ஆயிட்டு இப்ப கேன்சல் ஆயினது. இப்ப ஓகே சார், கதைக்கலாம். ஓகே சரி சரியா. ஓகே, 25 பேர் இணைஞ்சிருந்த நீங்கள் இணைஞ்சிருந்த அனைவருக்கும் 3 நன்றி. இதுதான் இந்த நான் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, நிறைய இடங்கள்ல சூம் வகுப்பும் இருக்குது, நேரடியான வகுப்புகளும் இருக்கு ஆங்கிலத்துக்கு. ஆனா நான் இந்த வகுப்பை தொடங்கின என்ற நோக்கம் ஒன்று, மிக குறைந்த ஒரு கட்டணத்துல இலங்கையில் இருக்கிற எல்லாரும் ஒருங்கிணைந்து நிறைய பேர் கற்க முடியும் என்ற ஒரு அடிப்படையில ஒரு மாணவர்கிட்ட மிகச்சிறிய ஒரு கட்டணத்தை அறவிட்டு அது இந்த சிறுதுளி பெருவெள்ளம் என்ற அடிப்படையில் ஒரு 40-50 பேர் அவரேஜா கற்கும் பொழுது அதே நேரம் எங்களுக்கும் தாக்கம் செலுத்தாது, ஆசிரியருக்கும் ஒரு கணிசமான கொடுப்பினரை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற அடிப்படையில தான் இந்த மிக குறைந்த கட்டண அடிப்படையிலான வகுப்பு எம்மால தொடங்கப்பட்டது. இப்ப இதுல தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் ஒன்று, மிக குறைந்த கட்டணத்துல மாணவர்கள் கற்க வேண்டும் என்றது ஒன்று. இரண்டாவது விடயம், இந்த வகுப்பில அந்த வெளி வகுப்புகளில் கிடைக்காத ஓரிரு மேலதிக நன்மைகள் உங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்க வேணும் என்ற எதிர்பார்ப்பு இதை தொடங்கிய அடிப்படையில எனக்கு உண்டு. அதுல மிக முக்கியமானது, உங்களுக்கு தெரியும், பாடசாலையிலும் சரி கல்வி நிலையங்களிலும் சரி மாணவர்கள் வெறுமனையிலே கொப்பியில எழுதுறதும் அதை பாடமாக்குறதும் பரீட்சை முடிய மறக்கிறதும் தான் நடக்குது. அப்படியா இல்லையா பெற்றோர் சொல்லுங்க? கொப்பியில எழுதுறதும் பாடமாக்குறதும் பரீட்சை முடிய ஒரு மாதத்துக்கு இடையில அதை மறக்கிறதும் தான் இருக்கு. இதை நீங்கள் இப்ப ஸ்காலர்ஷிப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், தர 4-5க்கு எத்தனையோ பயிற்சிகள் செய்ய வேண்டும். இப்போ ஒரு பேப்பரை கொடுத்தா சில நேரம் அரைவாசி கேள்வியும் செய்ய மாட்டேன். அந்த நிலையில இருந்து மாறுபட்டு இந்த ஆங்கிலம் சிங்களம் என்பது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. அதால அது ஃபெமிலியர் ஆகணும். அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறவனும் ஒரு வேண்டுகோள் விசிட்ட நான் ஆரம்பத்தில இருந்தே அதை வலியுறுத்தி வந்தேன்னா, அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, வொக்காபுலரி நாலேஜை வளர்க்கணும். ஒரு பிள்ளைக்கு சும்மா ஒரு ஆங்கில அறிவு தெரிஞ்ச ஒரு 1000 வொக்காபுலரி தெரிஞ்சா பிள்ளை ஆங்கிலம் 1000 சொல்லுக்கு தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்சா பிள்ளை தனக்குள்ள பெருமைப்பட்டு கொள்ளும், தனக்கு ஆங்கிலம் தெரியும் என்று சொல்லி. எங்கேயாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லி தெரிஞ்சா அந்த பிள்ளைக்கு அதுக்குரிய தமிழ் கருத்து ஒவ்வொரு சொல்லுக்கும் தெரிஞ்சால் கூட கிட்டத்தட்ட 75% கண்டுபிடிச்சிடும். அப்போ வொக்காபுலரி நாலேஜை கூட்ட வேணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு நான் மிஸ்ஸுக்கு சொன்னேன், டிக்டேஷனை வாராந்தம் மறக்காமல் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு முதல் 10 அல்லது 20 நிமிஷம் வொக்காபுலரிக்கு டிக்டேஷன் என்ற அடிப்படையில கொடுக்க வச்சது. அடுத்த விடயம், இந்த பேசுறதுக்கான சந்தர்ப்பம். இப்ப மாணவருக்கு இடையில மாணவனோட இன்னொரு மாணவன் பேச ஒரு கூச்சம் இருக்குது அவைக்கு. அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா படிமுறையா அவைகளை பேச பண்ணி, ஆசிரியரோட பேச பண்ணி, ஆசிரியர் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி முதல் நாள் சொல்லி விடுறது, உங்களோட இன்றைக்கு இந்த டாபிக்ல ஒரு 5-6 வசனம் பேச போறோம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க உண்டு. அந்த அடிப்படையில 2 விடயமும் நான் இந்த வகுப்பால பெற்றோரிடமும் ஆசிரியரிடமும் எதிர்பார்க்கிறேன். கட்டணங்களுக்கு அப்பால இவன் அது நீங்கள் சொல்ற மாதிரி 25 பேரா இருந்தான 30 பேரா இருந்தான அந்த ஒரு மேலதிகமான ஒரு நன்மை
உங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். சூமில அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு மாணவனை இன்னொரு மாணவனை ஜாயின் பண்ணி விட்டு கதைக்க விடலாம். ஆசிரியரும் மாணவரும் கதைக்கலாம். அப்படியான சந்தர்ப்பம். மற்றது இப்ப ஒரு ஆங்கில பேச்சை கொடுத்து பிள்ளைய பாடமாக்கி பேச பண்ணலாம். இதுல ஒரு ஆள் பேசக்க 30 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற தன்மை. அப்படி ஒரு மாணவன் திறமையுடைய மாணவர்கள் வெளியில வந்து அதை செய்யக்க அவையோட அந்த உங்களுக்கு தெரியும் பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்ற அடிப்படையில் இதுல இருக்கிற எல்லாருமே கெட்டிக்காரர். அதாவது ஆர்வமுடைய பெற்றோரின் பிள்ளைகளின் பெற்றோர். அதாவது பெற்றோரும் ஆர்வமா இருக்கணும், பிள்ளைகளும் ஆர்வமா இருக்கணும். என்னன்னு சொன்னா போனில படிக்கிறன்றது ஒரு பக்கத்துல ஹை ரிஸ்க். இன்றைக்கு உலகம் இருக்கிற போக்கில எங்களோட சமுதாயம் இருக்கிற போக்கில போனில படிக்கிறன்றது ஹை ரிஸ்க். அதையும் மீறி உங்களோட பிள்ளைகளை பக்கத்துல இருந்து நீங்கள் படிப்பிக்கிறன்றது ஒரு உங்களோட விடாமுயற்சி என்றுதான் சொல்ல வேணும். அந்த அடிப்படையில இந்த 2 விடயங்களையும் நீங்கள் ஒருக்கா இப்ப ஆசிரியர் டிக்டேஷன் வைக்கிறது கூட இப்ப எங்களை பொறுத்தவரையில இந்த சூம் வகுப்பின் வெற்றி ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் இடையான கோஆர்டினேஷன்லாம் இருக்குது. பெற்றோர் எவ்வளவு ஒத்துழைக்கணுமோ அதன் அடிப்படையிலான் இருக்கும். இப்ப டிக்டேஷன் கொடுத்தா என்ன கொடுத்தன்னு சொல்லி அதை பார்த்து அவர் பாடமாக்குறாரா, இப்ப இந்த டீச்சர் சொல்ல பார்க்காம எழுதுறாரா, நீங்கள் போய் இந்த கரெக்ட் பண்ணி விடுறீங்களா, அந்த விடயங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லி இருக்கிறேன். என்னன்னு சொன்னா மற்ற விடயங்கள் வந்து நோமலா ஒவ்வொரு வகுப்பும் படிக்க அவே பாடமாக்குறதும் பரிச்சு எழுதுறதும் மறக்கிறதும் தான் கூட நடக்குது. ஆகவே இந்த விடயத்துல மேலதிகமான ஒரு நன்மை இந்த வகுப்புல இருந்து கிடைக்க வரும்னு நான் போன கிழமையும் மிஸ்ஸோட நிறைய நேரம் இது சம்பந்தமா கதைச்சினேன். அப்படித்தானே மிஸ்? என்ன பொறுத்தவரை இதுல யாரோ ஒரு பேரன்னு சொல்லுங்க. அப்ப உங்களோட வகுப்பு தொடங்கின 3 மாத காலமா உங்களோட பிள்ளைகளுக்கு எத்தனை டிக்டேஷன் வேர்ட் டீச்சர்ஸ் வந்துட்டா? நியூ வேர்ட்ஸ் யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. நாங்கள் சும்மா நான் 1000 சொல் தெரிஞ்சிருந்தா உங்களோட பிள்ளை கட்டிக்காரன்னு சொல்லலாம். யாரோ ஒரு பேரண்ட்ஸ் வீடியோ ஆன் பண்றீங்க சொல்லுங்க. உங்களோட பிள்ளைன்ற கொப்பியில வந்து எத்தனை டிக்டேஷன் வேர்ட் இருக்கு? யாராவது சொல்லலுமா? இல்ல, ஓகே, நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆனா மிக முக்கியம் உங்களோட பிள்ளைகளின் vocabulary knowledge. எந்த முறை ஓஎல் ஒரு சவால் இருந்தது. எத்தனை சொல்லுங்க? ஓகே, 100 வேர்ட்ஸுக்கு மேல மிஸ் தந்திருக்கிறேன் உங்களுக்கு, சரிதானே? அப்ப அந்த 100 வேர்ட்ஸுமே உங்களுக்கு டிக்டேஷன், ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங் எல்லாம் பாடமா இருந்தா நீங்கள் இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டீங்கன்னு தான் கருத்து, சரிதானே? அப்ப ஒரு கிட்டத்தட்ட 10 வகுப்புல மிஸ் ஒரு நாளைக்கு 10 டிக்டேஷன் தாரான்னு நினைக்கிறேன். 10 வகுப்புல இப்ப டிக்டேஷன் நடந்திருக்கு. இத பேரண்ட் பிள்ளைங்கள போன கிளாஸ்ல 35 டிக்டேஷன் வச்சுவாங்க. ஓகே, வெரி குட். அப்படி டிக்டேஷன் வச்சுறது மட்டும் இல்ல, அதை உங்களோட பிள்ளைகள் பாடமாக்கி டீச்சர் வைக்க புலவிட்டா கூட திரும்ப அதை மனப்பாடம் செய்து அந்த பிள்ளைகளை அதை ஃபெமிலியர் ஆக்கி கொண்டு வர வேணும். அப்ப அந்த அடிப்படையில அந்த அந்த ஸ்கில்ல வந்து கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி ஓஎல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு தெரியும், நடந்த பாடங்கள்ல வந்து ஆங்கிலம் கொஞ்சம் ரஃப்ன்னு சொல்லி கதைச்சிருப்பினும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் வந்து பேப்பர்ல வந்து கிராமரும் இருக்கும், சரிதானே? அப்ப vocabularyயும் சேர்ந்துதான் பேப்பர் இருக்கு, கிராமரும் vocabularyயும் சேர்ந்து. இப்போதைய பிள்ளைகள் என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த vocabulary knowledge வளர்க்காம கிராமரை மட்டும் வச்சுக்கொண்டு அந்த குறுக்கு வழியில விடைகளை கண்டுபிடிக்கிற நுட்பங்களை ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த அடிப்படையில vocabulary knowledge, ரீடிங் கெப்பாசிட்டி ஒன்றும் இல்லாமல் பிள்ளைகள் பரீட்சை நோக்கில மட்டும் வளர்ந்தது. படம் என்ன செய்து விட்டாங்க, இந்த முறை நிறைய vocabularies வந்து இவைக்கு தெரியாத vocabularies வந்து போட்டு விட்டுட்டான்.
போட்டு விட்ட உடனே இவைக்கு 75 80 அங்கால அந்த அந்த குறுக்கு வழிகளை மட்டும் பாவிச்சு இடைவெளி நிரப்புறது கிராமரை பாவிச்சு அதை இதை செய்கிற ஆக்களால 75 80க்கு மேல மூவ் பண்ணிடலாம் போச்சு. அப்ப இது ஆங்கிலத்துல வந்து கிராமரையும் பொக்காபுலரியையும் ரீடிங் கெப்பாசிட்டி அவ்வளோத்தையும் சேர்த்து வழிப்படுத்தினால்தான் அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் விட உங்களோட பிள்ளைகள் வாய திறக்க, எங்களுக்கு கூட நாங்கள் படிக்க வாய திறக்க முடியாத ஒரு சூழல்கள் இருந்தது. அதை உங்களோட பிள்ளைகளுக்கு அதை நான் நிறைய வகுப்புகளில் நேரடி வகுப்பு இருக்கிற ஆக்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன். அதுக்கு ஒரு என்ன பிரச்சனைடா, ஒரு வாத்திய பிடிச்சிட்டா பிள்ளை வாத்தி சொல்ற எல்லாத்தையும் செய்யும். ஆனா இப்ப அந்த வாத்திட்டு நாங்கள் சும்மா அட்வைஸ் பண்ணினா பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்னா நீங்கள் கதைச்சா பிள்ளைகள் வாய திறக்கும். 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் ஒதுக்கி மேலதிகமா காசு எடுத்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு பேஸ்டாட்டில பழக்குங்கன்னு சொன்னா அவர்கள் நேர பிரச்சனையை காட்டி செய்வதில்லை. விளங்குதானே? அந்த ஒரு குறைபாடு வழியில இருக்குது. அதை நிவர்த்தி செய்யணும்ன்றதுக்காகத்தான் நான் கொழும்பையும் மையப்படுத்தி இருக்கிறதாலையும் ஆல்மோஸ்ட் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஆக்களும் இருக்கிறதால மிஸ்ஸுக்கு அதுல கொஞ்சம் கூட ஈடுபாடு இருக்கிறத நான் உணர்ந்தேன். அப்ப அந்த அடிப்படையில இந்த வகுப்பு தொடங்கப்பட்டது. சரிதானே? அப்ப இப்பவும் இந்த வகுப்புல வொக்காபுலரி நாலேஜோட அந்த ஸ்போக்கன் ஸ்கில்லுக்கு வந்து கூட முன்னுரிமை கொடுக்குற சம்பந்தமா பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இருக்கா எல்லாருக்கும்? அப்ப நாங்கள் மிஸ் வந்து கற்பித்தல் மெதட்டை கொஞ்சம் அந்த வேயில அதிகரிச்சு கொண்டு அந்த ஸ்கில்ல வந்து இப்ப உதாரணமா நான் ரெக்கார்ட் பண்றேன், மிஸ் ரெக்கார்ட் பண்றா, 2 பேரை பேச விட்டுட்டு திரும்ப இந்த ரெக்கார்டை உங்களுக்கு போடேக்கு அவைக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? என்ன அவைக்கு அந்த ரெக்கார்டை பார்க்கறதால சின்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில மிஸ் அப்ப நீங்கள் ஒருக்கா கதைச்சு அவருக்கா மிஸ்ஸுக்கு எல்லாரும் சொன்ன நான் நினைக்கிறேன் பேரண்ட்ஸுக்கும் கதைச்சு நீங்கள் அந்த வியூவில் கொஞ்சம் பிள்ளைகளை இப்ப உதாரணமா ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பிள்ளை பேசணும் இந்த தலைப்பிள்ளைண்டா மாதத்துல ஒரு பிள்ளை அல்லது கிழமையில 15 நாளைக்கு ஒரு பிள்ளை ஒரு 5 நிமிஷம் பேச்சு. அப்ப அந்த பேச்சை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா பிள்ளை எல்லாரும் மனப்பாடம் செய்யணும், மிஸ் சொல்றால் பேசணும். அப்ப அந்த பேச்சு பாடமாக்குறது அவைக்கு வொக்காபுலரி வாரது எல்லாமே ஈஸி ஆயிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ரைட்டிங் ஒரு பந்தியை கொடுக்கறது தமிழ் மீனிங் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணும். அப்ப எல்லாரும் கண்டுபிடிச்சு வரைக்கும் மிஸ் 3 பேரை கேட்பான். அப்ப அவையில் அதை சொல்லணும். அப்படியான சின்ன சின்ன கொஞ்சம் வேலைகளை சொல்லி பிள்ளைகள் இந்த வொக்காபுலரி நாலேஜை கூட்டி அப்படியான வேலைகளை தான் கூட நாங்கள் எதிர்பார்க்கிறேன். ஓகே மிஸ், நல்லது. நீங்க நிறைய விஷயம் கதைச்சிருக்கிறீங்க, ஆர்வமான பேரண்ட்ஸும் பங்கு பெற்றி இருக்கிறீங்க. இதுல 2 விடயம் தான், ஒரு 35 40 பிள்ளைகள் அவரேஜா இருந்தாலும் எங்களுக்கு அந்த மிஸ் சொன்ன மாதிரி ஒரு தரையும் பாதிக்காது, ஓடிக்கொண்டிருக்கும். சரிதானே? அப்ப அதனாலதான் இப்ப 35 40 குறையக்க சின்ன ஒரு டிஃபிகல்டிஸ் எங்கட பக்கம் வரும். அதுக்காகத்தான் மிஸ் இந்த நினைக்கிறேன் நான் அந்த சந்தர்ப்பத்தில லீவ் ஆகிறன்றது ஒரு வசனம் பாவிச்சு நீங்கள் சொல்றீங்க. அப்படி நடக்காது. நீங்கள் அதை பாருங்க, பார்த்து வராத ஆக்களும் ஒழுங்கா வந்து இந்த நான் சொன்ன 2 வகையான ஸ்கில் வொக்காபுலரியும் ஸ்போக்கன் ஸ்கில்லையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி உங்களோட பிள்ளைகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகக்கூடிய ஒரு செயற்பாடாக இந்த வகுப்பை மாற்றுங்க. ஓகே மிஸ், நன்றி. நீங்கள் கதைச்சிட்டு முடியுங்க மிஸ். ஓகே சார். ஓகே, நான் எதுவும் பேச வேண்டி வராதுன்னு நினைக்கிறேன்னு எல்லாரும் பேசிட்டீங்க. சார் சாரும் இருந்தாண்டு நான் கவனிக்கிறேன். நல்லது, சாரும் வந்தது நல்லா. தேங்க்யூ சார். அண்ட் அப்படின்னு சொன்னா நான் சார் சொல்ற மாதிரி கற்பித்தல் முறையை மாத்துறதுக்கு நான் ட்ரை பண்றேன். நான் பிள்ளைகளுக்கு வொக்காபுலரிஸ் அந்த மாதிரி என்ன சொன்னா 1 மாசத்துல 8 கிளாஸ். ஸோ பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அந்த புக்கோடே போறது செய்ய முடியாது. சொன்னா சார் விரும்பின காரியம்
பிள்ளைகள் ஸ்போக்கன்லையும் வளரணும், கிராமர் ஆல்சோ பார்க்க வேணும், ஸோ அவங்க பேச வேணும், ஒகாபுலரிஸ் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஸோ எல்லாத்தையும் கொலாப்ஸா நான் அதை செப்பரேட் பண்ணி நான் செய்யறதுக்கு பேரண்ட்ஸ் நீங்க விரும்பினா செய்யலாம். பிறகு மிஸ் சிலபஸ் முடிக்கல அந்த மாதிரி ஒரு சிக்கல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன சொன்னா 8 கிளாஸ் தானே, அதுவும் நாங்க ஒரு 1 hour தான் எடுக்கிறோம். ஸோ நான் எல்லா பிள்ளைகளோடையும் பேசி ஒரு 1/2 hour அவங்களோட பேசணும், 1/2 hour படிப்பிக்கணும், 1/2 hour நான் பேசினா தான் பிள்ளைகளுக்கு அது போய் சேரும். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாருமே இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கொள்ளுவீங்களா இருந்தா நாங்க 25 பேரோட போறதுக்கு ரெடி. மற்றது இன்னொரு விஷயம், நான் வந்து லீவ் ஆகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து யாருமே அது ஹர்ட் எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொன்னா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நான் உங்களுக்கு சொன்னேன் என்னுடைய சுச்சுவேஷன் இது, நான் 2 கிட்ஸோட சார் கேட்டதுனால நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நானும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு தான் இந்த காரியங்களையும் செய்கிறேன். அடுத்து நிறைய பிரச்சனைகளும் எனக்கும் இருக்கு. இந்த கிளாஸை கொண்டு போறதுக்கு நானும் பிரச்சனைகளோட தான் இருக்கேன். ஸோ என்னுடைய சைடுல ஏதாவது தவறுகள் இருந்தால் நான் அதுல இருந்து விலகி கொள்வது நல்லது. பிள்ளைகளுடைய டைமையோ உங்களுடைய பணத்தையோ நான் வீணாக்க கூடாது. ஸோ அதன் நிமித்தம் தான் நான் சொன்னேன், நான் லீவ் ஆகுறேன்னு சொன்னா லீவ் ஆகி கொள்ளலாம். ஸோ உங்களோட பக்கத்துல இருந்து பேசுங்க. அதனால நான் வந்து உங்களோட கோவிச்சு கொண்டு லீவ் ஆக போறேன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் தொங்கிக் கொண்டு இருக்கேன்னு சொன்னா அதுக்குரிய சொல்யூஷனை தான் பார்க்கணும். ஸோ அதனாலதான் நான் சொன்னேன், மற்றபடி நான் லீவ் ஆகுறது குறித்து நீங்க யாருமே ஒரி பண்ண வேணா, நான் லீவ் ஆக மாட்டேன். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களாண்டா, சப்போர்ட் பண்ணுவீங்களா இருந்தா நான் 25 பிள்ளைகளையும் கொண்டு போறதுக்கு நான் ரெடி. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. முடிஞ்ச எல்லாரும் உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thank you, teacher. ஓகே, எல்லாருக்கும் thank you. Good night. God bless you all. Thank you, teacher. God bless you, teacher. Bye, teacher. Okay, bye. Good night. Good night. Good night, teacher. Thank you, teacher. Bye, teacher. Thank you, teacher.